வெல்கம் டு ப்ளோயிங் சேனல். நம்ம சேனலில் ஆக்டர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன் நடிச்சிருக்க கல்கி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் மகாபாரதம் நடந்து 6000 இயர்ஸுக்கு அப்புறம் நடக்கிற கதை மாரி இதை எடுத்திருப்பாங்க. எப்படி விஷ்ணு அவதாரம், கல்கின்ற ஒரு அவதாரம் கலியுக முத்திரப்ப எடுப்பாங்கன்ற ஒரு இதுவை இவங்க கற்பனையாக எடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை கொஞ்சம் பேருக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் ஸ்பீடாக போகும், நல்லா விறுவிறுப்பாக போகும். நீங்கள் எதிர்பார்க்காம போனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனும் காமிச்சு கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இதனால தான் நம்மளுக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு கேரக்டரோட நோக்கமும் நம்மளுக்கு என்னான்னு கொஞ்சம் தெரிய வரும். இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே நல்லாவே போயிருக்கும். மெயினாக இந்த படத்தோட கடைசி 1 hour தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். கேரக்டராக பிரபாஸோட கேரக்டர் நம்மளுக்கு கொஞ்சம் படத்தில் தேவையில்லைன்ற மாரி தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவர் வர சீன்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்குன்னு தனியாக ஃபைட் சீன்லாம் இன்ட்ரடக்ஷன் சீனில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும், எப்போ முடியுன்ற மாரி இருக்கும். பட் செகண்ட் ஆஃபில் அவருக்கான போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருப்பார். ஆக்ஷன் சீன்ஸும் சரி, கிளைமேக்ஸில் அவருக்கான போர்ஷன்ஸ் உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருப்பார். மெயினாக இந்த படத்தில் அமிதாப் பச்சனை நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அமிதாப் பச்சனுக்கு தான் இந்த படம்ன்ற மாரி, அவர் தான் ஹீரோன்ற மாரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற மாரி அவருக்கான போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அவருக்கான ரோலும் சூப்பராகவே இருக்கும். அதேமாதிரி தீபிகா படுகோனும் அவருக்கான கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கமல் சார் 2 சீன் தான் வருவார், ஆனால் அவருக்கான சீனை நல்லாவே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் கேரக்டராக நிறைய கேரக்டர் இருக்குது. எல்லா கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்த சீனெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதேமாரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ்லாம் இருக்குது. எல்லா கேமியோ ஒரு சீன் வந்தாலும் அவங்களுக்கான சீனை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட் கொஞ்சம் கேமியோலாம் நம்மளுக்கு அவ்வளோவா இம்பேக்ட் தர மாரி இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக சந்தோஷ் நாயர் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக டெக்னிக்கலாக முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் நிறைய பேருக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா விஷுவலாக நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான என்ன ரேட்டிங் 3.5 out of 5. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளூயிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.